இந்த திரிகோணமலையும் கைலாயமும் ஒரே நேர்கோட்டில் அமையப்பெற்று உள்ளன. இதனால் இதை தென் கைலாயம் என்றும் கூறுவர். ராவணேஸ்வரன் இங்கே சிவபெருமானை வழிபட்டதாக வரலாறு குறிப்பிடுகிறது. அப்பேற்பட்ட அழகிய சைவ திருத்தலம் போர்ச்சுகீசியரால் 1629 முற்றிலும் சிதைக்கப்பட்டது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் கோவில் பின்வரும் காலங்களில் எழுப்பப்பட்டது. மிக மிக அழகாக நேர்த்தியாக அமையப்பெற்ற சைவ திருக்கோவில்களில் முதன்மையானது இது. இங்கே திருஞான சம்பந்தர் பாடிய பாடல் பாடி வழிபட்டிருக்கிறார் ஈசனை. மேலும் மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி பீடமாகவும் சிவஸ்தலமாகவும் சைவத்திற்கு மிக முக்கியமான ஸ்தலமாக இலங்கையில் விளங்கி வருகிறது இந்த திரிகோணமலை. இலங்கையின் கிழக்கு புறத்தில் அமைந்திருக்கும் அழகிய இடமே திரிகோணமலை. இது இயற்கை துறைமுகம். துறைமுகத்திற்கு பக்கத்திலேயே குன்று. அந்த குன்றின் மீது திருக்கோணேஸ்வரம் என்ற அழகிய சிவனின் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கே தட்சனின் மகளான தாட்சாயினியின் இடுப்பு பகுதி விழுந்த இடம் என்று கூறப்படுகிறது. இது 18 மகா சக்தி பீடங்களில் முக்கியமானதாக கருதப்படுகிறது.